வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழக அரசோட சமூக நலத்துறையில நமக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு தான் வந்து நம்மளோட அண்ணன் தளபதி ஃபர்ஸ்ட் சிஎம்மா பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் விட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆண்களும் விண்ணப்பிச்சுக்கலாம், பெண்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். பட் இன்கேஸ் நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான முன்னுரிமை அப்படின்றது இந்த ஜாப்ல வந்து தரப்படும். இது வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் தந்திருக்கக்கூடிய ஒரு முதல் அரசு வேலை தான். எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். 8th to any டிகிரி மொத்தம் 4 விதமான பணிகள் வந்திருக்கு. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வரும். அதுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்றதுமே வந்து பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்ம சைட்டோட லிங்க் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த சேவை மையத்தில தான் நமக்கு வேலைகள் குடுத்துருக்காங்க. இதில மொத்தம் 4 விதமான பணிகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதில குவாலிஃபிகேஷன்ஸ் வேரியஸ் ஆகுது, சேலரி எல்லாமே வேரியஸ் ஆகுது. நான் பார்த்துறேன். இதுக்கான ஜாப் லொகேஷன் அப்படி வந்து தமிழ்நாட்டில தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா தந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள். தபால் மூலியமா போஸ்ட்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி மே 30. ஓகேங்களா? நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட் வந்து 10 தான் ஆகுது. பட் ஆனால் நமக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் வந்து டைம் வந்திருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தந்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை தொட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து ஜெராக்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் இல்லைனா ஜெராக்ஸ் என்னாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். நான் வீடியோட என் கார்ட்லேயும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படிலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இதில் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே உமன் அப்ளிகேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் வந்திருக்கும். அதுக்காக ஆண்கள் வந்து விண்ணப்பிக்க கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கு மோஸ்ட்லி விமனுக்கான இதில் கிடைக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள். இதுக்கு வந்து நீங்க பிஏ சோஷியாலஜி, எம்ஏ சோஷியாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 18,800 ரூபாய் இதுக்கு வந்து சம்பளம் அப்படின்றது இதுல வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அட்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள். இதுக்கு ஏதோ ஒரு டிகிரியோ இல்லை ஏதோ ஒரு டிப்ளமோவோ முடிச்சிருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா ஐடி இந்த 2 வெர்ஷன்ஸில் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அது வந்து பிஆ இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைகளுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஐடி அட்மின் மாதம் வந்து 20,000 ரூபா சம்பளம். நெக்ஸ்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டாஃப். இதுக்கு வந்து 12,000 ரூபா சம்பளம். 8th இல்லைனா நீங்கள் 10th பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப் அப்படின்னால உங்களுக்கான உடற்தகுதிகள் அப்படின்னு பார்க்கப்படுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் ஃபைனலாக 4வது போஸ்ட் வந்து என்னன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10,000 ரூபா சம்பளத்தில் அதே சேம் 8th பாஸ்னாலும் பரவாயில்ல, 10th பாஸ் ஃபெயில்னாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழ் வந்து நல்ல எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 4 விதமான வேலைவாய்ப்புகள். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. இது போக கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரப்படும். இது போக விடோவாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக இருக்கீங்கன்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேலைகளை தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ₹1 கூட ஃபீஸ் கிடையவே கிடையாது. தபாலில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்காணல் தான். இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், உங்களோட 10th இல்லை கம்யூனிட்டியோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை வந்து பண்ணிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு இந்த வேலைகளில் உங்களுக்கு வந்து ஜாயின் வந்து பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்டர்வியூ பேஸில் தான் அந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. வரக்கூடிய மே 30, 2026 சாயந்தரம் 5 மணிக்குள்ள இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டில் மேலே டாப்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் எண்ட் பாட்டத்துலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு அப்ளை லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் அப்படின்றத நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஓகே. அதில் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டாக கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் சேம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். இப்போ எனக்கு அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அகைன் அதே இடத்துல இன்னொரு கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா,
பார்த்தீங்களா? இப்ப நான் அத டச் பண்ணேன்னா, எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா எனக்கான அஃபிஷியல் பிடிஎஃப் ஃபார்ம் வந்து என் மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ டவுன்லோட் ஆகும். அதே மாணிக்கு தான் உங்களுக்குமே. இங்கேயுமே அதான் போட்டிருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் வுமன் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். சேலரி டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இங்க தமிழ்ல போட்டிருக்காங்க. மேல இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் ஃபர்ஸ்ட்டு மொத்தம் 4 பதவி இருக்கு. நீங்க எந்த பதவிக்கு வேணா விண்ணப்பிச்சுக்கலாம். இங்க தான் ஒரு டவுட் வந்து வரும். ப்ரோ நான் 10th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு 10த்துக்கான மல்டி பர்ப்பஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கலாமா? அதே மாணிக்கு டிகிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டா இருக்கக்கூடிய ஐடி அட்மினுக்கு நான் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்டா, 2 ஒரு ஆள் வந்து 2 பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஆனா தனித்தனியா இதுக்கு தனியா ஒரு போஸ்ட், இந்த வேலைகளுக்கு தனியா ஒரு போஸ்ட், தனி ஜெராக்ஸ், தனி பிரிண்ட் அவுட்ன்ட்டு அது மாரி இதுக்கு தனியா மல்டி பர்ப்பஸ்க்கு தனியா அப்படின்ட்டு ஒரே பேர்ல ஒரே ஆள் 2 பதவிக்கு கூட 2 போஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்க வந்து ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டுக்கோங்க. உங்களோட நேம் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ்ல இருக்கனால மோஸ்ட்லி நீங்க ஃபார்மை இங்கிலீஷ்ல ஃபில் அப் வந்து பண்ணிக்கோங்க. தமிழ்ல ஃபில் அப் பண்ண தேவையில்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேஷனாலிட்டி, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா குடுத்துக்கலாம். இல்லைனா தேவை கிடையாது. ஸோ குடுக்குற அட்ரஸை கரெக்டாக கொடுங்க. ஏன்னா பிகாஸ் திருப்பி அந்த அட்ரஸ்க்கு தான் ரிட்டன் போஸ்ட் வந்து வரும். கான்டாக்ட் நம்பரு, ஜிமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த இடத்துல பிளேஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த மாவட்டமோ அதோட இடங்களும், டேட்டில் எந்த தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதுவும், இங்கே வந்து சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டில் உங்களோட சிக்னேச்சர் மறக்காமல் நீங்கள் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட உங்களோட 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார் ப்ளஸ் இது போக வேலைவாய்ப்பு இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா இது சம்மந்தமாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே ஜெராக்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா குடுக்கலாம். இல்லைனா தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இது கூட பின் பண்ணிட்டு, இப்போ நான் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஒரு அட்ரஸ் காமிக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அட்ரஸ் தான். அங்க இருக்கக்கூடிய கலெக்டரேட் ஆஃபீஸோட அட்ரஸ் தான். நீங்க அந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். இதுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த மாடல் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது கோயம்புத்தூர்ல தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு அனுப்பக்கூடிய போஸ்ட் எப்படி ப்ரோ அனுப்பலாம் அப்படின்னா, நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் அனுப்பிக்கலாம். இல்ல ஸ்பீடு போஸ்ட்டும் அனுப்பியிருக்கலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்கேன். மேல இங்கிலீஷ்லயும் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. கீழ வந்து தமிழ்லயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே பேஜ் தான். அதிலேயே குடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பக்கம். முதல் 2 பக்கம் நோட்டிஃபிகேஷன், அடுத்த 2 பக்கம் இங்கிலீஷ் அப்ளிகேஷன், அடுத்த 2 பக்கம் தமிழ்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. எது பெட்டரோ அதை நீங்க எடுத்து நீங்க வந்து தாராளமா அதில வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இத தாண்டி உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டாடா.